ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செஃப் ஸ்ரீ கிச்சனில் மாங்காயை வச்சு ஒரு சூப்பரான குஜராத்தி ஸ்டைலில் இனிப்பு மாங்காய் ஊறுகாய் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாங்காய் ஊறுகாய் வந்து சப்பாத்தி, பிரெட், பூரி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ப்ரெட்டில் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட சுவையும் நல்லா இருக்கும். இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் கலந்த கலவையாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த வகை மாங்காய் தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு 3/4 கிலோ எடுத்திருக்கேன். மாங்காயை நல்லா தோல் சீவிட்டு கேரட் துருவி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாங்காயில் வந்து 1 ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கலாம். அதோட 1 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் கலந்து நல்லா இந்த மாங்காயோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பும் மஞ்சத்தூளும் நல்லா மாங்காயில் கலந்து விட்டுருங்க. இப்படி ஒரு 2 நிமிஷம் நீங்கள் கலந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மாங்காய் நல்ல ஈரப்பதம் ஜாஸ்தி ஆகிடும் அந்த உப்புனால். பாருங்கள், இப்படி தான் கலக்கணும். இந்த ஊறுகாய் பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி நீங்களும் இந்த மாங்காய் சீசனில் பண்ணி கொடுங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. இந்த ஊறுகாய் 6 மாதம் ஆனாலும் கெடாது. நீங்கள் கைப்படாமல் ஈரம் இல்லாமல் வச்சுக்கிட்டால் ரொம்ப நாளைக்கு தாங்கும். இப்போ இந்த கலவையில் நான் ஒரு 600 கிராம் சர்க்கரை போடுறேன். 3/4 கிலோ மாங்காய்க்கு 600 கிராம் சர்க்கரை போடுறேன். இந்த அளவு எனக்கு சரியாக இருக்குது. ரொம்ப புளிப்பாக இருந்தால் உங்கள் மாங்காய் கூட இன்னும் கூட நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சர்க்கரையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாங்காயில். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் இந்த மாங்காய் கலவையை போட்டுக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும் டக்குன்னு. இப்போ எல்லா மாங்காய் கலவையும் கடாயில் போட்டாச்சு. இப்போ நல்லா கிண்டி விடுங்க. அந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி மாங்காய் அதில் வேக ஆரம்பிக்கும். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ இதில் வந்து 2 பட்டை துண்டு, கிராம்பு 5, 1 ஸ்பூன் ஜீரகம் எல்லாம் சேர்த்து கலந்து விடலாம். அதோட 2 ஸ்பூன் அளவு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கலந்துக்கலாம். நீங்கள் 1 ஸ்பூன் கூட கலந்துக்கலாம். சின்ன குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் 1 ஸ்பூன் மட்டுமே கலந்துக்கங்க. இது ரொம்ப காரம் அடிக்காது. இப்போ இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு கலரே தேவையில்லை, ஜாம் பக்குவத்தில் வந்துடும். அதோட கலரும் இதுக்கு கிடைக்கும். பாருங்கள், வர ஆரம்பிச்சிருச்சு பக்குவம். இது வந்து ஒரு கம்பி பதம் வரணும். அந்த சக்கரை பாகு நல்ல இந்த பாருங்கள், ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக ஜாம் மாதிரி ரெடி ஆயிடுச்சு இந்த ஊறுகாய். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் ப்ரெட்டில்
இந்த மாங்காய் ஊறுகாயை வச்சு சாப்பிட போகிறேன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. பாருங்கள், சூப்பராக இருக்குது. தேங்க்யூ.